is day 12 of our Vetri Pathai 2026 and இந்த வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது how to study smarter தான். அண்ட் இதுல இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து சம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். practice under a timer. ஸோ எப்பயுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களா, நார்மலா படிக்கும் போது அப்பயுமே எவ்ரி கொஸ்டினுக்கு ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அது ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான வந்து ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். ஓகேவா? 15 மிஞ்சி போனா ஒரு 70 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்க வந்து எவ்ரி கொஸ்டின் டைம் செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எக்ஸாம் ஸ்பீடை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு இருக்க இஷ்யூஸ் என்னன்னா எக்ஸாம்ல 3 ஹவர்ஸ்ல பேப்பரை முடிக்கவே மாட்டாங்க, கொஸ்டின்ஸை வந்து விட்டுட்டு வந்துருவாங்க. ஸோ அதை நீங்க வந்து ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்க வந்து இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் டைம்னா அப்ப அதுதான் உங்களோட ப்ராக்டிஸா இருக்கணும். நாட் ஓன்லி தட் சம்மோட மெத்தட், இவ்வளோ டைம் ஃப்ரேம்குள்ள நான் ஒரு சம்ம முடிக்கணும் அண்ட் கால்குலேஷனை எப்படி ஈஸியா போடணும், சிம்பிளிஃபைடா கால்குலேஷன் போடுறதே நீங்க கத்துக்கலாம். அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்க சில்லி மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படிங்கறத இப்பவே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்க டைமே இல்லாம போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பாடு போட்டுட்டே இருப்பீங்க, பொறுமையா போறப்ப மிஸ்டேக்ஸ் வராது யூஸ்வலா. ஆனா அந்த டைம் ஃப்ரேம்குள்ள முடிக்கணும் கொஸ்டின் அப்படிங்கிறப்பதான் நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் கால்குலேஷன்ல. அப்போ அந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல தான், இந்த டிவிஷன்ல தான் எனக்கு எப்பயுமே சில்லி மிஸ்டேக் வருது, இந்த ஃபேக்டரைசேஷன்ல மிஸ்டேக் வருது, அந்த மாதிரி என்னன்னு நீங்க அதை அங்கேயே நோட் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்ஸாம்ல நம்ம ரிப்பீட் பண்ணாம இருக்கலாம். இது ரொம்பவே ஒரு க்ரூஷியலான டிப். ஸோ இதுதான் இன்னைக்கான வந்து ஸ்மால் டிப், ப்ராக்டிஸ் அண்டர் அ டைமர் ஆல்வேஸ். ஸோ stay tuned for tomorrow.